தொகுதி பங்கீடு முடிச்ச அடுத்த கையோட அன்னைக்கு சாயந்தரமே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கூட்டிட்டு ஏபிஎஸ் அவர்கள் மயிலாப்பூர்ல பிரச்சாரம் மேற்கொண்டார். மயிலாப்பூர் தொகுதியில யார் போட்டி போட போறா அப்படின்றத இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய காணொலிகள் நானே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா மயிலாப்பூர் தொகுதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் போட்டி போட போறாங்க. அதுக்கான வேலைப்பாடுகள் ஏற்கனவே ஆரம்பிச்சிச்சு. அது அபிஷியலா நேத்திக்கு தான் பிரச்சாரமும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரச்சாரம் எதை உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய சென்னை, சென்ட்ரல் சென்னையை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான ஒரு ஓட் பேங்கா இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லேக் ஓட்டர்ஸ் அங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சென்னையில நம்ம வாக்கு வங்கியை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்றதான் கட்சிகளுடைய ஒரு வியூகமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 6 தொகுதி மத்திய சென்னைன்னு பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர், 1000 லைட்ஸ், எக்மோர், அண்ணா நகர், சேப்பாக், ட்ரிப்ளிகேன், வில்லிவாக்கம் இந்த 6 தொகுதிகளிலையும் வெற்றியை தக்க வைக்கணும் அப்படின்றது ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் ஒரு முக்கியமான சவாலா இருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கும் அது முக்கிய ஒரு வேலையாக அமைஞ்சிருக்கு. மயிலாப்பூரா இருக்கட்டும், அதே மாதிரி அண்ணா நகர், வில்லிவாக்கம் இந்த 3 தொகுதியிலையும் எப்பவுமே ஒரு பிளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். திமுகவா அதிமுகவா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு க்ளோஸ் கான்டாக்ட்ல தான் ஒருத்தர் தோல்வி அடைவாங்க, ஒருத்தர் வெற்றி பெறுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய தொகுதி தான் மயிலாப்பூர், அண்ணா நகர், வில்லிவாக்கம். ஸோ மயிலாப்பூர், அண்ணா நகர், வில்லிவாக்கம் தொகுதியிலலாம் அதிமுக கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா வெற்றி பெறலாம் அப்படின்றது இபிஎஸ் ஒரு நோக்கம் அப்படின்றது நேற்றுக்கு நடந்த அந்த பிரச்சாரம் மூலமாவே தெரிய வருது. இந்த 6 தொகுதிகளில் வின் பண்ணல அப்படின்னா அந்த ஒரு இம்பாக்ட் மற்ற தொகுதிகள்லையும் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 6 தொகுதிகளினுடைய இம்பாக்ட் அப்படின்றது ஒரு புது தொகுதியில வெற்றி பெறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த 6 தொகுதிகளில் வெற்றியை தக்க வச்சுக்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஏற்கனவே இந்த 6 தொகுதிகளையும் திமுக தரப்புல தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. 6 சிட்டிங் எம்எல்ஏக்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. யார் யார் இருக்கிறாங்க, இந்த தொகுதிகள் எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் எது திமுகவுக்கு சாதகமாக அவங்க மக்கள் கிட்ட போய் சொல்லி வாக்குகளை திரட்ட முடியும், எதை சொன்னா வாக்கு வராது, ஏற்கனவே மக்கள் மத்தியில் ஆன்டி இன்கம்பன்சிக்கு காரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த 6 தொகுதிகளுமே எப்பவுமே திமுகவுக்கு சாதகமாக தான் மோஸ்ட்லி இருந்திருக்கு. பிளக்சுவேஷன்ஸ்ல இருக்கிறது 3 தொகுதிகள் தான். இப்போ 1000 லைட்ஸா இருக்கட்டும், எக்மோரா இருக்கட்டும், சேப்பாக், ட்ரிப்ளிகேன் இந்த 3 தொகுதியும் கிளீன் ஸ்வீப். திமுக எப்பவுமே வெற்றியை தக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதி மாதிரி தான் இந்த 3மே இருக்கு. இது கருணாநிதி அவர்கள் இங்க வெற்றியை தக்க வச்சாங்க, அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்கள் வெற்றியை தக்க வச்சாங்க, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லி திமுக எப்பவுமே இது ஒரு கோட்டையா வச்சிருந்திருக்காங்க இந்த 3 தொகுதிகள். அந்த 3 மயிலாப்பூர், அண்ணா நகர், வில்லிவாக்கம் இது திமுகவுக்கு ஒரு பிளக்சுவேஷன் ஆட்டம் காட்டக்கூடிய ஒரு தொகுதிகளாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ இங்க என்ன நிலவரம் அப்படின்றத விரிவா பார்ப்போம். முதல்ல மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் போட்டி போட போறாங்க. சோ அங்க சிட்டிங் எம்எல்ஏ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலு அவர்கள் தான் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு, திமுக கட்சியை சேர்ந்தவர். இங்க பிரச்சனைக்குரிய விஷயங்கள் மக்களுக்கு இதெல்லாம் அந்த ஏரியால பிரச்சனையா இருக்கு, திமுக மேல அதிருப்தியா இருக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கிங்ஹாம் கேனல்ல எப்பவுமே வெள்ளப்பெருக்கு அப்படின்றது இருந்துட்டே இருக்கு. ஸோ அது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி கார்பேஜ் கிளியரன்ஸ், இப்போ துப்புரவு பணியாளர்களினுடைய போராட்டம் நடந்ததுக்கு முன்னாடி இருந்து அந்த போராட்டம் நடந்தாலும் நடக்கலனாலுமே அந்த இடத்துல கார்பேஜ் அதிகமாக சேரக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கு. கார்பேஜ் கிளியரன்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்கிறது இல்லை அப்படின்றது மக்கள் மத்தியில் ஒரு ரிவ்யூவா கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே குப்பை தொட்டி நிரம்பி வழியிற மாதிரி தான் இருக்கு, கிளியரன்ஸ் அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நடக்கிறது இல்லை அப்படின்றது மயிலாப்பூர் தொகுதி மக்களினுடைய ஒரு ரிவ்யூவாக சொல்லப்பட்டிருக்கு. அது அவங்க கிட்ட ஒரு அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கு. மயிலாப்பூர்ல பார்க்கிங் கன்ஜெஷன்ஸும் இருக்கு. பார்க்கிங்கை பொறுத்த வரைக்குமே இங்க ஒரு பிரச்சனையாக இருக்கு. சின்ன சின்ன குறுகலான ரோட்ஸா இருக்கு, ஆனா வண்டி வாகனங்கள் அதிகமா போற மாதிரியான இருக்கு. சின்ன சின்ன ரோட்ஸ்ல பஸ்ஸஸ் கூட போகக்கூடிய ரூட்ஸுமே இருக்கிறதுனால பார்க்கிங் கன்ஜெஷன் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி மயிலாப்பூர் மக்கள் இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. சோ இங்க ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிட்ட சில கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இது அதிமுக கைப்பற்றுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா அமைஞ்சிருக்கு. மயிலாப்பூர்ல திமுக ஒரு ஸ்ட்ராங்கான வெற்றியை பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றியை தான் 2021 பிடிச்சிருக்காங்க. இந்த முறை இது எப்படி மாறும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா திமுக மயிலாப்பூர் மக்கள் கிட்ட எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மான்சூன் காலத்துல மான்சூன்னா இப்போ மழை காலங்கள்ல மழை பெஞ்சு யூஸ்வலா ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு மாதிரி ஆகக்கூடிய சூழல்ல இது மான்சூன்ல அதுக்கு முன்னாடியே நல்ல ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சு இந்த வாட்டி தண்ணி தேங்காத அளவுக்கு பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மயிலாப்பூர் மக்கள் கிட்ட எடுத்துரைக்கிற வகையில கொஞ்சம் வேலைப்பாடுகள்லாம் நடந்திருந்திருக்கு. சோ அது திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறி இருக்கு. அதே மாதிரி கபாலீஸ்வரர் கோயில், அந்த கோவில் கிட்ட ஒரு நல்ல மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், அந்த கோவில் சைட்ல பிளாசாஸ், அதாவது
சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு நிதி உதவியா இருக்கட்டும் எல்லாமே வந்து சரிவர செய்யப்பட்டிருக்கு. ஸோ கபாலீஸ்வரர் கோவில் மெயின்டெனன்ஸ், கபாலீஸ்வரர் கோயில் அந்த வளாகம் வந்து சரியான வகையில மெயின்டைன் பண்ணப்பட்டதை சொல்லி கூட இங்க வாக்குகள் வாங்குற மாதிரியான ஒரு சூழலானது இருக்கு. அதே மாதிரி டிராபிக் மேனேஜ்மெண்ட்டும் இங்க சாந்தோம் பக்கத்துல எல்லாம் வந்து டிராபிக் மேனேஜ்மெண்ட் வந்து சரிவர செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் டிராபிக் அதிகமா இருந்ததாகவும் இந்த ஆட்சி காலத்துல அதெல்லாம் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லி மக்கள் கிட்ட வாக்கு வாங்க முடியும்னு மயிலாப்பூர் தொகுதி கிட்ட திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களா அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 1000 லைட்ஸ்ல எழிலன் நாகநாதன் அவர்கள் தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அவங்க திமுகவை சேர்ந்தவர். இங்க வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்கள் திமுகவுக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் இப்போ இந்த ஆட்சியில மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா மெயினா அண்ணா சாலை கிரீம்ஸ் ரோட்ல டிராபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பீக் ஹவர்ஸ்ல எல்லாம் இன்ச் பை இன்ச் தான் நகர்ற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியாகவும் மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. ஒரு நெகட்டிவான ஒரு ரிவ்யூவாக இது இருக்கு. அடுத்ததாக நுங்கம்பாக்கம் தேனாம்பேட் பக்கத்துல இந்த சப்வே இந்த மாதிரியான கொஞ்சம் டென்ட் இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் 1000 லைட்ஸ்ல நுங்கம்பாக்கம் தேனாம்பேட் ஏரியாஸ்ல வந்து அதிகமாக இருக்கு. இதுவும் மக்கள் மத்தியில இப்பவும் இந்த ஆட்சியிலும் இதை சரி செய்யலையா, ஏன்னா இதெல்லாம் அத்தியாவசியமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது இந்த ஆட்சியிலும் சரி செய்யப்படல அப்படின்றது ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அதே மாதிரி அதிகமான கமர்ஷியலா வரக்கூடிய இப்போ கடைகளா இருக்கட்டும், காலேஜஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஏரியாக்கள்ல இருக்கிறதுனால அதிகமான ஒரு பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கு. இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாக சரியான ஒரு நடைமுறையில இல்ல அப்படின்றதும் இந்த மாதிரியான ஒரு கன்ஜெஷனுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இதுவும் இந்த ஆட்சியில கிளியர் பண்ணப்படல அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அதே டாக்டர் எழிலன் நாகநாதனுடைய தொகுதியில இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ வசதி வந்து நாங்க பண்ணிருக்கிறோம். அதாவது மெட்ரோ வந்து சில இடங்கள்ல ரொம்ப சீர்வர வந்து செய்யப்பட்டிருக்கு. அது டிராபிக்கை வந்து குறைக்கிற வகையிலையும் அதே நேரத்துல ஈஸியான ஒரு டிரான்ஸ்போர்ட்டை மேற்கொள்ற வகையில இந்த ஏரியாக்கள்ல இந்த ஆட்சியில மெட்ரோக்கள் வந்து சரிவர செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து ஒரு பெனிஃபிட்டாக ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் சீர்வர செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதும் அவங்க நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸா இருக்கு. அடுத்ததாக எக்மோர்ல வந்து ராஜ்மோகன் தான் தாவேகா தரப்புல இருந்து போட்டி போட போறதாக செய்திகள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அங்க சிட்டிங் எம்எல்ஏவும் திமுக தான். பிராந்தமன் அப்படின்றவர் தான் வந்து எம்எல்ஏவா இருக்கிறாரு. சென்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க டிவிகேக்கு அதிகமான வாக்குகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் டிவிகேவும் இந்த கேமை வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போறாங்க, அவங்க இந்த 6 தொகுதிகளில் ஏதாவது வெற்றியை வந்து பெறுவாங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. இங்க எக்மோர் மக்களினுடைய பிரச்சனையாக இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோடு அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வந்து கொஞ்சம் புவர் மெயின்டெனன்ஸா இருக்கு அப்படின்றது முதல் பிரச்சனை. அதே மாதிரி இங்க ஸ்லம் ஏரியாஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எதுவுமே வந்து மேம்படுத்தப்படாத மாதிரியான ஒரு சூழல்ல தான் இங்க எக்மோர் சைட்ல இருந்துட்டு இருக்கு. அதுவும் இங்க ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. கமர்ஷியலா நிறைய விஷயங்கள் இங்க வர மொபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ரிவ்யூவும் வந்து இந்த சைடு மக்கள் எக்மோர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக திமுக நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸா பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஹவுசிங் போர்டுக்கான ரீடெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டாலும் அதுக்கான ஒரு அதிருப்திகள் வந்து மக்கள் மத்தியில இருக்கு. ஆனா இதை வந்து அவங்க சில மக்கள் கிட்ட வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த இனிஷியேட்டிவ்ஸ் ஆனது எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ்க்காக ஒரு பாயிண்டா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எக்மோர் ஸ்டேஷனை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அப்கிரேட் பண்ணிருக்கிறதுனால வசதியாக வந்து மக்களுக்கு மாறி இருக்கு. அதே மாதிரி சில நெரிசல்கள் எல்லாம் தவிர்க்கிற வகையில எக்மோர் ஸ்டேஷன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு. இதுவும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை அவங்கள டிஃபென்ஸ் பண்றதுக்கான ஒரு விஷயமா யூஸ் பண்ணி மக்கள் கிட்ட வாக்கு சேகரிக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துலயுமே வந்து மழை காலங்கள்ல தண்ணீர் தேங்குறதுக்கு முன்னாடியே வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு மழை தண்ணி தேங்காம பாத்துக்கிட்டாங்க அப்படின்றதும் இங்க ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இது பெரிய அளவுல மக்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவா இருந்தது எக்மோர். ஏன்னா அங்கதான் மொபிலிட்டி வந்து அதிகமா நடக்கும். அந்த இடங்கள்ல இப்படி தண்ணீர் தேங்கி இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருந்தது. இந்த முறை அந்த மாதிரி தண்ணி தேங்காம பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல இருந்து அவங்களுக்கு வாக்கு சேகரிக்க பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் பாயிண்டா வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அண்ணா நகர்
அண்ணா நகர் தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னா எம்.கே. மோகன். இங்கேயும் வந்து திமுக தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து மழை காலங்கள்ல தண்ணீர் வந்து தேங்கி இருந்தது. தேங்கின தண்ணியை கிளியர் பண்றதுக்கே வந்து டைம் எடுத்துச்சு அப்படின்றது இங்க மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு ரிவ்யூவா இருக்கு. ஏன்னா இங்க மழை தண்ணி தேங்க தான் செஞ்சுச்சு, அவ்வளவு சீக்கிரம்லாம் கிளியர் பண்ணல அப்படின்னு மக்களே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இங்க வந்து அதிகமான ரோட்ஸை வந்து தோன்ற மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்ணிட்டே இருந்தாங்க. அதுவும் வந்து இடையூறா இருந்தது அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. சீவேஜ் வாட்டர்ஸ் எல்லாமே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்ல இருந்து சீவேஜ் வாட்டர்ஸ் எல்லாமே வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. அதெல்லாம் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்ல வரல அப்படின்றதும் அண்ணா நகர் மக்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல திமுக ஆனா நாங்க இதெல்லாம் பண்ணோம்ல, நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, நாங்க ஆனா சில விஷயங்கள் பண்ணிருக்கோம், அதனால நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்க கிட்டயும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து தண்ணி தேங்கி இருந்தாலும் அதற்கப்புறமாக முழுமையாக இனிமே அடுத்த மான்சூன் காலகட்டத்தில் தண்ணீர் தேங்காதபடி நாங்கள் வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ரோடு எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப குவாலிட்டியான ரோட்ஸ் வந்து அண்ணா நகர் சைட்ல போடப்பட்டிருக்கு. ஏரியாவே வந்து இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து அண்ணா நகர் ஏரியாவுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல இருந்து சொல்றதுக்கு அங்க அவங்க வேலைகள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் பார்க், பப்ளிக் ஸ்பேசஸ் எல்லாமே ரொம்ப அப்பீலிங்கா வந்து செய்யப்பட்டிருக்கு. அதையெல்லாம் வந்து மேற்கோள் காட்டியும் ஓட் பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக சேப்பாக் ட்ரிப்ளிகேன் தொகுதியுடைய எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின். அங்கேயும் வந்து வேலைகள் எல்லாமே வந்து பயங்கரமா நடந்திருக்கு. டிஎம்கே தான் இங்கேயும் ஜெயிச்சிருக்காங்க. இது தொடர்ந்து திமுக தான் இங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. இங்க வந்து என்ன மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் மக்கள் பக்கத்துல இருந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேப்பாக்ல அதிகப்படியான பாப்புலேஷன் இருக்கு, இங்க நிறைய மக்கள் வந்து மூவ் இன் பண்ணிருக்காங்க, அதனால இந்த சானிடேஷன் வந்து கொஞ்சம் ஹைஜீன் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் குளறுபடி இருக்குன்றது சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் லாகிங் வந்து இருக்கு, இன்டீரியரான சில குறுகலான இடங்கள்ல எல்லாம் வாட்டர் லாகிங் இருக்கு, அதாவது தண்ணி வந்து தேங்கி இருக்கு, அது கிளியர் பண்றதுக்கான நடவடிக்கைகளும் தாமதமாக தான் எடுக்கப்படுது, சில நேரங்களில் செய்யறதே இல்லை அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்து ரிவ்யூ வந்திருக்கு. அப்புறமா சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மக்கள் மத்தியில அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் இன்னும் சீரமைக்கணும் அப்படின்றது தான். மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மேம்படுத்தணும். இப்போ ரோட் சைட்ஸா இருக்கட்டும், கமர்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணிட்டு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்து ஃபீட்பேக் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆடு மாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேட்டில்ஸ் எல்லாமே அதிகமா சீரமைக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் ட்ரிப்ளிகேன் இருக்கு. அதெல்லாம் இங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கான வழிவகை வந்து இல்ல. அப்புறம் ஃபிஷர்மேன் இஷ்யூஸும் வந்து இங்க இருக்கு. ஃபிஷர்மேன் இஷ்யூஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ளூ ஃபிளாக் பீச் ப்ராஜெக்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வரும்போது போட்ஸ் எல்லாம் வந்து ஃபிஷர்மேனோட போட்ஸ் எல்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஃபிஷர்மேனுடைய இஷ்யூஸ் வந்து இங்க இருக்கு அப்படின்றத அட்ரஸ் பண்றாங்க. இப்போ என்டிகேவ்ல இருந்து ஏற்கனவே கேம்பெயின் போக ஆரம்பிச்சதுனால சீமான் அவர்கள் அதெல்லாம் குறிவைத்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிஸினுடைய வாக்குகளை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அது அந்த மெயினா ப்ளூ ஃபிளாக் பீச் ப்ராஜெக்ட் அப்போ ஃபிஷர்மேன்ஸ் பாதிக்கப்பட்டதை சொல்லி வாக்குகளை வந்து திரட்டிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எடுப்படும் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்கு. டிஃபென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இதெல்லாம் செய்ய முடியும், நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், அதனால எங்களுக்கு இதை ஓட்டு போடுங்கன்னு திமுக தரப்புல இருந்து சொல்லக்கூடியது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது சிவிக் சைட்ல மக்கள் வாழக்கூடிய இடத்துல இம்ப்ரூவ் பண்ணலனாலும் நான் சொன்ன மாதிரி கமர்ஷியலா இருக்கக்கூடிய இடங்கள்ல பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஏரியாவே கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதை வந்து அவங்க சொல்லி வாக்கு வந்து சேகரிக்க முடியும். அப்புறமா டூரிசம் ஜோனா வந்து மெரினாவை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டிருக்கு. அதனால அதையும் வந்து அவங்களால சொல்ல முடியும். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து யூத்துக்காக வந்து நிறைய இந்த ட்ரிப்ளிகேன் தொகுதி மக்கள் கிட்ட அறிமுகப்படுத்துறதாகவும் அது வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக வில்லிவாக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏ வெற்றி அழகன், இவரும் திமுகவுடைய எம்எல்ஏவாகத்தான் இருக்கிறாரு. 2021 திமுக ஃபுல்லா நாக் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுல்லா கிளீனா வந்து மொத்தமா ஸ்வீப் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த முறை இது எப்படி மாறப்போகுது அப்படின்றது தான் ஒரு கேள்வியா அமையுது. ஸோ இங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ், ஏதாவது எங்களுக்கு இங்க பிரச்சனையா இருக்குன்னு மக்கள் சொல்லக்கூடியது, ஃப்ளட்டிங் வந்து ஓட்டேரி நல்லா அந்த பகுதியில் கொஞ்சம் தண்ணி தேக்கக்கூடிய இது இருக்கு, ஃப்ளட்டாக மாறுது மான்சூன் மழை காலகட்டத்தில் அப்படின்றது மக்கள் ரிவ்யூவாக சொல்லியிருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. புவர் ரோட் கண்டிஷன்ஸ், ரோடு வந்து சரியா இல்லை அப்படின்றதையும், கனெக்டிவிட்டி வந்து சரியா இல்லை. இப்போ தேனாம்பேட்டு அந்த 1000 லைட் சைட்லலாம் வந்துட்டு மெட்ரோஸ்லாம் இருக்கு, ஆனால் இங்கே வில்லிவாக்கம் சைடில் கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்றதையும் வந்து மக்கள் ஃபீல் பண்ணி அவங்க ரிவ்யூவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக எங்கள்கிட்ட நாங்கள்
நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் அவங்க டிஃபென்ஸ் மெக்கானிசமா பயன்படுத்துறதுக்கான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, ரோட்ஸ் எல்லாம் வந்து நாங்க சரிவர சீரமைக்க போட்டிருக்கிறோம். சிவிக் மக்கள் வாழக்கூடிய இடங்கள்லயுமே வந்து சீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் வந்து திமுக தரப்புல இருந்து வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை வந்து கன்சிஸ்டன்டா வர்ற மாதிரி பார்த்துருந்துருக்கோம் அப்படின்றதும் திமுக தரப்புல இருந்து இங்க வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் பாயிண்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த மத்திய சென்னை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு தொகுதிகளாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்க வந்து யார் வின் பண்றாங்க அப்படின்றது தான் ஒரு மற்ற தொகுதிகளில் புது தொகுதிகளை வந்து வின் பண்றதுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு இங்க ஓட்டு பேங்க்கும் அதிகமா இருக்கு. இதை வின் பண்றது சென்னை மாதிரியான மிக முக்கியமான மாநகராட்சியில இந்த தொகுதிகள் எல்லாம் வின் பண்ண வேண்டியது மிக கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி மயிலாப்பூர், அண்ணா நகர், வில்லிவாக்கம் இந்த தொகுதிகள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்ஸ் வந்து பிளக்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அங்க வந்து அப்பர் இன்கம் வரக்கூடிய ஓட்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அவங்க திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திமுக இந்த சவால்கள் எல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்க போறாங்க, அதிமுக இந்த சிச்சுவேஷனை அவங்களுக்கு சாதகமா மாத்துவாங்களா, சென்னையில தான் அதிகமான ஓட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடிய தாவேகாவும் இங்கெல்லாம் எப்படி ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மத்திய சென்னையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, மக்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அங்க திமுக இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இதை நீங்க சொல்ல விட்டுட்டீங்க. இந்த பிரச்சனையும் இந்த தொகுதிகள் எல்லாம் இருக்குன்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.